ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? வேலையெல்லாம் முடிஞ்சதா? வெல்கம் டு அவர் ஏஜி பிளாக்ஸ். கேரளானோடனே எல்லாருக்குமே வர ஒரே ஞாபகம் அங்கே குளிராக இருக்கும், ரொம்ப வெயில் இருக்காதுன்னுட்டு. ஆனால் இந்த வருஷம் செம்ம வெயிலுங்க. எங்கேயுமே நம்ம ஊர்லலாம் வெயில் எப்படி இருக்குன்னுட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெஷ்ஷாக பார்த்தீங்கன்னா மாங்காய் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இதை பார்த்தோன்னே நம்ம வாயும் சும்மா இருக்காது. ஸோ இதை வச்சு சிம்பிளாக ஒரு குழம்ப மதியத்துக்கு பண்ணிடலான்ட்டு தான் இந்த வ்ளாக் எடுத்துகிட்ருக்கேன். வாங்க மாங்காய் குழம்பு செய்யலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ பேனில் நான் மூணு டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் காஞ்ச உடனே அதில் கடுகு, கொஞ்சமாக சீரகம், அது கூடவே கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் வறுத்துக்கோங்க. இப்போ இது கூடவே நம்ம கருவேப்பிலை, பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம். நான் தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த எண்ணெய் விருப்பமாக இருக்கோ அதுவே எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. இது கூடவே நறுக்கிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் கலரில் வதங்கினா போதும். இது கூடவே ஒரு பிஞ்ச் மஞ்சள், சால்ட்டையுமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயத்தோடு நம்ம மஞ்சளும் உப்பும் சேர்க்கும்போது வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமாகவே நல்லா வதங்கி வரும். இப்போ மஞ்சளும் இது கூடவே உப்பையுமே சேர்த்தாச்சு. இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். உப்பு உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கி வந்துட்டுருக்கு. இது கூடவே நம்ம பூண்டையுமே சேர்த்துக்கலாம். பூண்டு சில பேர் கட் பண்ணி சின்ன சின்னதாக சேர்த்துப்பாங்க. நான் 2-3 பூண்டு எடுத்து நல்லா தட்டி சேர்த்துருக்கேன். அதையுமே வதங்கின உடனே நம்ம இது கூடவே நான் ஒரு 3 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லையா? மிளகாய் பார்த்திங்கன்னா காரம் கம்மியாக இருக்குது, அதனால நான் மிளகாய் தூளையுமே சேர்த்துருக்கேன். அப்போ தான் காரமாக சாப்பிட நல்லாயிருக்கும். மிளகாய் தூளையுமே நம்ம சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூடவே பெருங்காயத்தூளையுமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மிளகாய்த்தூளுமே நல்லா பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயமும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். உங்களுக்கு மாங்காய் எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. நான் எடுத்திருக்க மாங்காய் பார்த்திங்கன்னா ரொம்ப புளிப்பு இல்லை, லைட்டாக புளிப்பும் லைட்டாக இனிப்பும் இருக்குது. சாப்பிடவே ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ இதை கொஞ்சம் நேரம் ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மாங்காயுமே நல்லா வதங்கி வரட்டும். பாருங்கள், மாங்காய் இப்போ நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ இது கூட நான் ஒரு 1.5 டம்ளர், சின்ன டம்ளரில் 1.5 டம்ளர் தண்ணி எடுத்து ஆட் பண்ணியிருக்கேன். இந்த தண்ணி நல்லா கொதித்து வரட்டும். நல்லா நம்மளுக்கு கொதித்து வரும்போது மாங்காய் எல்லாமே நல்லா வெந்து கொஞ்சம் திக்காகும். குழம்புமே நல்லா கொதித்து வந்துட்டுருக்கு. இப்போ இந்த தண்ணி எல்லாமே கொஞ்சம் நல்லா சுண்டி வரணும். அப்போ தான் நம்மளுக்கு குழம்பு சாப்பிட ரொம்பவே நல்லாயிருக்கும். பாருங்கள், தண்ணி பாதி அளவு சுண்டிடுச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி தலையை நல்லா மலைச்சாரெல்லாம் போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போவுமே ஸ்டவ்வையுமே ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ சுட சுட சாப்பாட்டோடு ஆட் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். உங்களை எத்தனை பேருக்கு இந்த மாதிரி மாங்காய் சாம்பார் சாப்பிட பிடிக்கும்? இந்த மாங்காய் சாம்பாரில் கொஞ்சமாக வெல்லமும் ஆட் பண்ணும்போது சாம்பாருடைய டேஸ்ட்டை நல்லா தூக்கி கொடுக்கும். நல்லா மாங்காய் எடுத்து சாப்பாட்டோடு கலந்து அந்த புளிப்பு, ஸ்வீட்டு, காரமாக சாப்பிட்ற சுகமே செமையாக இருக்குங்க. உங்களில் எத்தனை பேர் இந்த மாதிரி ஒரு டேஸ்ட் அனுபவிச்சிருக்கீங்கன்னுட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்குமே இந்த மாதிரி மாங்காய் குழம்பு சாப்பிட பிடிக்குமான்னுட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களுமே இந்த மாங்காய் குழம்பை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னுட்டு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். Bye.